வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மது கடைகளுக்கான லைசென்ஸ் கட்டணம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று நடந்த மாவட்ட மக்கள் நீதிமன்றத்தில் 3 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி புள்ளிமான் இறந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 9 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மது கடைகளுக்கான லைசென்ஸ் கட்டணம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மதுக்கடை உரிமத்திற்கான கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்த கொள்முதல் கடைகளுக்கான உரிமத்திற்கு ஆண்டு கட்டணம் ரூபாய் 15 லட்சத்திலிருந்து ரூபாய் 30 லட்சமாகவும், சில்லறை கடைகளுக்கான ஆண்டு கட்டணம் ரூபாய் 7 லட்சத்திலிருந்து ரூபாய் 14 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பிரிவின் கீழ் உணவகங்களில் செயல்படும் மது கூடங்களுக்கு ஆண்டு கட்டணம் ரூபாய் 6 லட்சத்திலிருந்து ரூபாய் 7 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மதுபானங்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கான கலால் வரியையும் அரசு உயர்த்தியுள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கும் இந்த உரிமத் தொகையை 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி அரசு இப்போது உயர்த்தியுள்ளது. பள்ளிகளை கோடை விடுமுறை முடித்து ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு திறக்க வேண்டுமென முதல்வர் ரங்கசாமியிடம் நேரு எம்எல்ஏ கோரிக்கை மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கோடை விடுமுறை முடித்து வரும் 2ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோடை காலம் நடந்து வரும் நிலையில் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதன் காரணமாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கோடை வெப்பம் சற்று தணிந்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடந்துவிட்டால் காற்றின் ஈரப்பதம் குறைந்து குளிர்ந்த வானிலை மாறி வெப்பத்தின் அளவு 100 டிகிரிக்கு மேல் செல்லும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. மேலும் கொரோனா தாக்கமும் பரவலாக அதிகரித்து வருகிறது. ஆகையால் பள்ளி திறப்பை 2 வாரங்கள் தள்ளி வைத்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய பட்டதாரிகள் மற்றும் விவசாய சான்றிதழ் பயிற்சி முடித்தவர்களுக்கு மானியத்துடன் வேளாண் சுயதொழில் தொடங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தட்டாஞ்சாவடியில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் பயிற்சி வழி தொடர்பு திட்டம் அலுவலகம் உள்ளது. இதன் மூலமாக வேலையில்லா விவசாய பட்டதாரிகள் மற்றும் விவசாய சான்றிதழ் பயிற்சி முடித்தவர்கள் வேளாண் சுயதொழில் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப ஆலோசனை நிலையம் துவங்குவதை ஊக்குவிக்கிறது. அந்த வகையில் பொது பிரிவினருக்கு 65% மானியம், அட்டவணை பிரிவினருக்கு 100% மானியம் வீதம், பட்டதாரிகளுக்கு ரூபாய் 3 லட்சம் மிகாமலும், விவசாய சான்றிதழ் பயிற்சி முடித்தவர்களுக்கு 75,000 ரூபாய் மிகாமலும் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் சேர ஆர்வமுள்ள தகுதியானவர்கள் விண்ணப்பங்களை அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவியக வேளாண் அலுவலரிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீட்டு வரி மற்றும் சொத்து வரிகளை நிலுவையின்றி செலுத்துமாறு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த நிதி ஆண்டிற்கான வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி வசூல் செய்யப்படுகிறது. வரிகளை ஜவஹர் நகர் நகராட்சி தலைமை அலுவலகம், விவிபி நகர் மற்றும் இசிஆரில் நவீன சுகாதார மீன் அங்காடியில் உள்ள வீட்டு வரி வசூல் மையங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை வரி வசூல் செய்யப்படும். நகராட்சிக்குட்பட்ட டோர் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரிகளை உடனடியாக செலுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 900 கல்வி நிறுவன வாகனங்களுக்கான 1100 மாணவ பேருந்து வாகனங்களின் சிறப்பு ஆய்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் தொடங்கியது. ஆய்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக வாகனங்களுக்கு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன.
புதுச்சேரியில் மாணவ மாணவியர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் 31ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் இன்று தொடங்கிய வாகன சிறப்பு ஆய்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 900 கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் 1100 வாகனங்களை ஆய்வு செய்தனர். சிறப்பு ஆய்வில் கலந்து கொண்ட வாகனங்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை மூலமாக தீயணைக்கும் கருவி பயன்படுத்தும் முறை, செயல்முறை விளக்கத்தை இந்த சிறப்பு முகாமில் செய்து காண்பிக்கப்பட்டது. ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அனைத்து கல்வி நிறுவனங்கள் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதில் அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியாக இருக்கின்றதா, வாகனங்களில் படிக்கட்டுகள், பிரேக் சிஸ்டம், பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை சரி செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆய்வு செய்யப்படும் பேருந்துகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த வாகனத்தின் ரெனிவல் ரத்து செய்யப்பட்டு அந்த குறைகளை சரி செய்த பின்பு மீண்டும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அரசு மாணவர்கள் செல்லும் ₹1 பேருந்துகளுக்கும் கட்டாயம் ஆய்வு நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நேற்று நடந்த மாவட்ட மக்கள் நீதிமன்றத்தில் 3 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தேங்கி வரும் புகார்களை குறித்த காலத்திற்குள் தீர்வு காண தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமையில் உறுப்பினர்கள் சுவிதா, ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட மக்கள் நீதிமன்றம் நேற்று நடந்தது. அதில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலிருந்து 10 வழக்குகள் சமாதானத்திற்கான கண்டறியப்பட்டு இவ்வழக்குகள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் 3 வழக்குகளில் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டு வழக்காளிகளுக்கு ₹11,57,200 வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள் கோவிந்தராஜு, பாலாஜி, வேல்முருகன், அம்பலவாணன், சட்டக்கல்லூரி மாணவர்கள், வங்கி அதிகாரிகள், காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நுகர்வோர் குறைதீர் ஆணைய பதிவாளர் விஜயா மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 9 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் பாபு சிபிசிஐடியிலிருந்து சிசிஆர்டிக்கும், சந்திரசேகரன் போக்குவரத்து தெற்கிலிருந்து கரையாம்புத்தூர் புறங்காவல் நிலையத்திற்கும், அன்பழகன் ரெட்டியார்பாளையம் போலீஸ் நிலையத்திலிருந்து சிக்மாவிற்கும், உதவி சப் இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்தி கரையாம்புத்தூரிலிருந்து சிசிஆருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 3 தலைமை காவலர், 3 போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 3 பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபருக்கு அவரது நண்பரின் பெயரில் இன்ஸ்டாகிராமில் குறுஞ்செய்தி வந்தது. அதில் அவசர உதவிக்கு பணம் தேவைப்படுகிறது, கீழே உள்ள QR கோட் குறியீடு மூலம் அனுப்பவும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய நபர் ₹12,000 அனுப்பியுள்ளார். பின் நண்பரை தொடர்பு கொண்டு பணம் அனுப்பியது குறித்து தெரிவித்தபோது அவர் பணம் எதுவும் கேட்கவில்லை என தெரிவித்தார். அதன் பிறகே மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. வெங்கடா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ₹1000 துணி ஆர்டர் செய்து ஏமாந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த நபர் திருப்பதி சிறப்பு தரிசனம் டிக்கெட் பெறுவதற்கு ஆன்லைனில் ₹1,700 அனுப்பி ஏமாந்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி புள்ளிமான் இறந்ததாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி அருகே நேற்று இரவு புள்ளிமான் ஒன்று அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்தில் அடிபட்டு கிடப்பதாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து போலீசார் உயிரிழந்த கிடந்த புள்ளிமானை பார்வையிட்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர்.
வனத்துறையினர் இறந்த மானை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர். மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிமான்கள் எப்படி கிருமாம்பாக்கம் பகுதியில் வந்தது என்று தெரியவில்லை. ஏற்கனவே இந்த பகுதிகளில் காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது புள்ளிமான் சாலையில் அடிபட்டு இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முனைவர் பவானி பரசுராமன் எழுதிய பிரெஞ்சிந்திய விடுதலை போராட்டமும் தியாகி துரைமுனுசாமியும் என்ற நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. யாதவ முன்னேற்ற சங்கம் சார்பில் தியாகி துரைமுனுசாமி நூற்றாண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. விழாவிற்கு சங்கத் தலைவர் ரவி தலைமை தாங்கினார். செயலாளர் மூர்த்தி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு முனைவர் பவானி பரசுராமன் எழுதிய பிரெஞ்சிந்திய விடுதலை போராட்டமும் தியாகி துரைமுனுசாமியும் என்ற நூலை வெளியிட்டனர். விழாவில் வேணுகோபால், புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாஸ், முனைவர் பூங்குழலி பெருமாள், பவானி பரசுராமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, நலிந்த குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்க பொருளாளர் வரதராசு நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கடந்த 2 ஆண்டுகளில் 7 புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக துறை இயக்குநர் இளங்கோவன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் நலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை ரூபாயிலிருந்து ரூபாய் 5000ஆகவும் 2000 ரூபாயிலிருந்து ரூபாய் 8000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடத்திற்கு சுற்றுலா கொண்டு செல்வது, விடுதி மாணவர்களின் 5 ஆண்டு கோரிக்கையான அசைவு உணவு உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதிதிராவிடர் நலத்துறை செய்து வருகிறது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கேமராவை அங்காளன் எம்எல்ஏ, போலீஸ் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர். திருபுவனை தொகுதியில் முக்கிய இடங்களில் குற்றம் மற்றும் விபத்துகளை தடுக்க சிசிடிவி கேமரா பொருத்த அங்காளன் எம்எல்ஏ நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி முதல் கட்டமாக திருபுவனை தொகுதி கொத்தபுரி நத்தம் 3 முனை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவை எம்எல்ஏ மற்றும் எஸ்பி ஆகியோர் கடந்த 24ஆம் தேதி இயக்கி வைத்தனர். 2ஆம் கட்டமாக மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நேற்று நடந்தது. அங்காளன் எம்எல்ஏ, புதுச்சேரி மேற்கு பகுதி போலீஸ் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சிசிடிவி கேமராவை இயக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிமுக மருத்துவர் அணி சார்பில் 1 மாத காலம் நடைபெற்ற இலவச கோடைக்கால வகுப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரியில் பள்ளிகளில் விடப்பட்ட கோடை விடுமுறையாக மாணவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் வகையில் புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்தது. புதுச்சேரி மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கோடைக்கால கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் கைவினை பயிற்சியும், 8ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் எடுக்கப்பட்டன. 1 மாத காலம் நடைபெற்ற பயிற்சி முகாம் நிறைவு விழா இன்று உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்பிற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கல்பனா, மாநில மாணவர் அணி தலைவர் சர்வேஸ்வரன், உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த அருண் ரஜினி, பிரவீன், அப்துல், அகஸ்டியன், விமல், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருப்பட்டினம் கீழையூர் பழமை வாய்ந்த மழை மாரியம்மன் கோவில் பூசொரிதல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் பொய்யானமூர்த்தி அய்யனார் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழமை வாய்ந்த கீழையூர் மழை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி இன்று விக்னேஸ்வர பூஜை மற்றும் பூசொரிதலுடன் தீமிதி திருவிழா துவங்கியது. பூசொரிதல் நிகழ்ச்சியை ஒட்டி அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொய்யானமூர்த்தி அய்யனார் தேவஸ்தான அறங்காவல் குழுவின் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் அறங்காவல் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் ஜூன் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மது கடைகளுக்கான லைசென்ஸ் கட்டணம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று நடந்த மாவட்ட மக்கள் நீதிமன்றத்தில் 3 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி புள்ளிமான் இறந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 9 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.